ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் ட்ராலி சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு காரில் ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அது வரைக்கும் தாங்களாக பிடிச்சிட்டு இருந்தவர் கார் கதவை திறக்கிறதுக்காக விட்டுட்டு இந்த பக்கம் வந்தார் பாருங்க. 2 சூட்கேஸும் சக்கரை இருந்ததுனால அப்படியே உருண்டு போயிடுச்சு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அந்த இடமே ரொம்ப இருட்டோட இருட்டா அந்த 2 சூட்கேஸ் பிடிக்கிறதுக்கு இவரு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பால்காரர் தான் மொத்த பாலையும் கேன்ல ஏத்திட்டு வண்டியை திருப்புற நேரம் பார்த்து வண்டி அப்படியே சரிஞ்சிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஓடி உடனே கலண்டதுனால மொத்த பாலும் தரையிலே வந்துடுச்சு. இங்க இருந்தவர் ரொம்ப பதட்டப்பட்டு வேகமா ஓடி போறாரு. ரொம்ப வேகமா செயல்பட்டதுக்கு அப்புறம் கூட இவ்வளோ பால் வீணா போயிடுச்சு. பால் முட்டை இதெல்லாம் கொண்டு போகும்போது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். இவ்வளோ நேரம் சமைச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த டேபிள் ரொம்ப வித்தியாசமாக 2 தூண் மட்டும்தான் இருக்குது. 2 கால் மட்டும் தான் அந்த டேபிளுக்கு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் முன்ன போகவும் டேபிள் மொத்தமாகவே சரிஞ்சிடுச்சு பாருங்க. அதில் இருக்கிற பொருட்களும் சேர்ந்து கீழே கொட்டிடுச்சு. பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்கிற டேபிளை விட 4 கால் டேபிள் தான் எப்பவும் நமக்கு நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டெலிவரி பண்ணுறவர் தான். அவர் கையில் இருந்த ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கு. அப்படியே பைக்கில் உட்காந்துட்டே அந்த பொருளை கீழே எடுத்துடலாமா அப்படின்னு கையை நீட்டினாரு பாருங்க. பைக்கு சரிஞ்சு பின்னாடி இருக்கிற மொத்த பொருளும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மெதுவாக கீழே இறங்கியே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே இருக்கிற எல்லாருமே கட்டி வச்சிருக்கிற இந்த குளத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவரும் தூண்டில் போட்டு தான் உட்கார்ந்துருந்தாரு. திடீர்னு வேகமாக எந்திரிச்சவர் ரொம்ப வெயிட்டான மீனை மாட்டிருக்கு அப்படின்னு எந்திரிச்சாரு. சுற்றி இருந்த எல்லாருக்கிட்டையும் சொன்னாரு. ஆனால் மீன் ஆளை உள்ளே இழுத்து போடும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. கடைசி வரைக்கும் தூண்டில்ல என்ன மாட்டுச்சுன்னு தெரியல. வித்தியாசமான சம்பவம் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான். பின்னாடி 2 பைக் போயிட்டு இருக்கு. முன்னாடி லாரி நிறைய வைக்கோல் ஏற்றிட்டு போகுது. அந்த லாரியால அதை தூக்கி சுமந்து போக முடியல. 4 டயரில் போயிட்டு இருந்தது. கடைசியில் 2 டயருக்கு மாறிடுச்சு பாருங்க. பின்னாடி இருந்தவங்க உறுதி பண்ணிட்டாங்க இந்த லாரி எப்படியும் கீழே விழ போகுதுன்னு. நினைச்ச மாதிரியே லாரி ஒரு பக்கமாக அப்படியே சரிஞ்சிடுச்சு பாருங்க. ஏற்ற முடியாத அளவுக்கு பாரத்தை ஏற்றினதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. மயில் இறகு ரொம்ப லேசாக இருக்கும். ஆனால் அதை கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றினா சக்கரம் உடஞ்சிருமா, அந்த மாதிரி கதை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பைக்கை விட்டு கீழே இறங்கி வந்த இந்த லேடி கதவை திறக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் 2 கையிலையும் 2 கவர் இருக்குது. 2 கையிலையும் பையோட கதவை திறக்கிறதுக்கு பார்த்து கடைசியில் ஆள் தடுமாறி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கேட்டு தானே ரொம்ப சாதாரணமா தள்ளுனது இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு பாருங்க. 2 கையிலேயே பொருளை வச்சுட்டு இன்னொரு வேலை பார்த்ததுனால இந்த அளவுக்கு கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல இப்படி ஒரு வித்தியாசம் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆளை முதுகுல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில ரோட்ல 2 பேரும் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சும்மா இருந்தவங்களை தூக்கி கீழே போட்ட மாதிரி தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நிறைய குழாயை அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவர் மெதுவா நடந்து போகும்போது அவரோட கை தெரியாம அந்த குழாயில பட்டுடுச்சு. ஒரு குழாயில பட்டதுக்கு அப்படியே அடுத்தடுத்து மொத்த குழாயும் கீழே விழுந்துடுச்சு பாருங்க. நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது தூக்கம் வந்தது அப்படின்னா போய் படுத்து தூங்கிடணும். இங்கே சேரில் உட்காந்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சதுக்கு நல்லா ஆள் அசந்து தூங்கிட்டாரு போல. சேர் சரிஞ்சு அவரை கீழே தள்ளி விட்டுடுச்சு. அவர் உடனே எந்திரிச்சிட்டாரு. சேர் தான் உடஞ்சு போச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த லேடியை தோளில் தூக்கி வச்சுட்டு அப்படியே கொடையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மழை நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது தான். எங்கே பள்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பள்ளத்தில் கால் வச்சதுனால தொப்புன்னு மேலே இருந்தே கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் மெதுவாகவே நடந்து போயிருக்கலாம் போல. எங்க இந்த வீடியோல பாக்குறது மிஷினில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஏதோ ஒரு வால்வை திருப்பினதுனால அங்கிருந்து தண்ணி எல்லாம் மொத்தமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக இன்னொரு லேடி வேகமா ஓடி வந்து எப்படி எல்லாமோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு வேகமா வரதை தடுத்து நிறுத்தவே முடியல. முக்காவாசி வெளியே வந்து நிலைமையே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. அந்த இடமே குளமாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய ட்ரக் நல்லா நின்றுட்டு இருந்த இந்த பெரிய ட்ரக் எப்படி திடுதுப்புன்னு கீழே விழுது பாருங்க. அதுலேயும் முன்னாடி இருக்கிற பக்கம் அப்படியே தான் இருக்குது. பின்பக்கம் மட்டும் தான் இந்த அளவுக்கு வேகமாக கீழே விழுந்திருக்கு. அது இருக்கிற நீளத்துக்கும் வெயிட்டுக்கும் எப்படி கீழே விழுந்தது அப்படின்னு நம்பவே முடியல தான். அது ஏதோ நேராக நிறுத்த போய் கடைசியில் இப்படி பள்ளத்தில் விழுந்துடுச்சு போல. எங்கே இந்த வீடியோவில் உள்ளேருந்து வெளியே வர ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம். இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் டிரைவரும் திருப்பி வந்துட்டு இருக்கிறாரு. கடைசியில் அந்த மதில் சுவரை அப்படியே இடிச்சு தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. லேசாக தட்டுன மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் சுவர் எப்போ இடியலாம் அப்படின்னு காத்திருந்த மாதிரி தொப்புன்னு விழுந்துடுச்சு பாருங்க. இங்கே காரில் இருந்தவர் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல அப்படின்னு அப்படியே பின்னாடி கார் எடுத்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஏதோ பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிட்டு அவர் நகர்ந்து போறாரு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. எதிர்பாராத சத்தம் தான். உடனே எல்லாரும் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏதோ முன்பக்க டயர்ல இருந்து தான் புகையா கிளம்புன மாதிரி தெரிஞ்சது. எல்லாம் சரியா தானே இருக்குது. திடுதுப்பணியே இப்படி நடக்குதுன்னு சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சத்தத்தை கேட்டு நடந்து போனவரே கீழே விழுந்துட்டு இருப்பாருங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெரிய டேபிளை தான் பார்க்குறோம். அந்த டேபிள் மேலே இருந்த கண்ணாடி எப்படா உடையலான்னு காத்திருந்த மாதிரி ஏதோ தொட்டு பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் சுக்குநூறா உடஞ்சிடுச்சு பாருங்க.
இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம். நிறைய பாரங்களை ஏற்றி கொண்டு போகுது. ஆனால் பாரத்தை சுமக்க முடியாமல் நடு ரோட்லேயே கீழே விழுந்துடுச்சு. மொத்த பொருளும் கீழே விழுந்ததும் தெருவில் நின்றுட்டு இருந்த ஒரு நாய் பயந்துடுச்சு ஓடி போகுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கேட்டு திறந்து தான் இருக்குது. ஆனால் முழுசாக திறக்கல. ஆனாலும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு இந்த கார் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த கேட்டை எப்போ யார் தொடுவா கீழே விழலாம் அப்படின்னு தயாராக இருந்த மாதிரி கார் பட்டதும் உடனே தொப்பணி கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமாக வந்த காரை தான் பார்க்குறோம். ரோட்டில் வந்துட்டு இருந்த கார் அப்படியே சக்கரை மாதிரி சுழல ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த கார் கடைசியில் எங்கே தான் போய் நிற்க போகுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற காரையும் தட்டிட்டு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு தான் இருக்கு. தாறுமாற போறதுல இது புது ரகம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற கார் ஆத்துக்குள்ள விழற நிலைமைக்கு சரிஞ்சிடுச்சு. இந்த காரை மேல தூக்குறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க. மெதுவா கார் மேல வரும் அப்படின்னு பார்த்தா மொத்த காரம் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எப்படியெல்லாம் திட்டம் போட்டதுக்கு அப்புறமா சுவரையும் இடிச்சுட்டு உள்ள போய் விழுந்திருக்கு. இனி தண்ணிக்குள்ள விழுந்த இந்த காரை மறுபடியும் தூக்க வேண்டியிருக்கு. இன்னும் வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தவர் திடீர்னு எதையோ பார்த்து வேகமா ஓட்டமா ஓடினாரு. அவர் ஓடுனதே ரொம்ப நல்லதா போச்சு. அங்கிருந்து ஒரு டம்போ அவ்வளவு தாறுமாற வந்திருக்கு. வந்த வேகத்துல இந்த மதில் எல்லாம் இடிச்சிட்டு கீழே விழுந்திருக்கு பாருங்க. ஏதோ மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஆத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு பெரிய ட்ரக்கை தான் பாக்குறோம். இந்த ட்ரக்கெல்லாம் தண்ணியெல்லாம் இழுத்து கொண்டு போக முடியாது அப்படின்னு தான் பார்க்கும்போது தோணும். ரொம்ப கனமான ட்ரக்கு கூட. ஆனா தண்ணி வந்த வேகத்துக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துல அப்படியே இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேகமாக ஒரு ட்ரக் வரதை பார்க்க முடியுது. இங்கே எதிரில் இருந்து இன்னொரு ட்ரக்கு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. அது நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரக்கு மெதுவாக தட்டின மாதிரி தான் தெரிஞ்சுது. அடுத்த நிமிஷமே மேலே இருந்த பொருட்கள் எல்லாம் மொத்தமாக தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு பாருங்களேன். வேகமாக போயிட்டு இருந்ததுனால டிரைவருக்கு இதெல்லாம் கண்ணாடியில் பார்க்க முடிஞ்சது. சத்தமும் பயங்கரமாக கேட்டதுனால உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமானது தான். வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்காக பார்க்கிங் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு அடியில் தான் இந்த வண்டி உள்ளே போயிருக்கு. ஆனால் உள்ளே போயிடுச்சு. வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே நடுவில் சிக்கிக்கிச்சு பாருங்க. உள்ளே போகுது ஆனால் வெளியே தான் கொண்டு வர முடியல. இன்னும் கொஞ்சம் உயரமாக கட்டியிருக்கணும் போல. தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிலைமை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது போட்டில் வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. முன்னாடி இவ்வளோ பெரிய தடுப்பு இருக்கும்போது ஆனாலும் அதை பார்த்து போனதுனால அப்படியே உடஞ்சிடுச்சு. போட்டு இந்த பக்கமாக திருப்பிடலான்னு பார்த்தாலும் திருப்ப முடியாமனதுனால இப்படி ரெண்டாக உடஞ்சிடுச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் அடர்ந்த பகுதியில் ராத்திரி நேரத்தில் இப்படி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரில் ஒரு புலி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதற்குள்ள இருந்து ஒரு புலி பாஞ்சு வந்தது. வந்த வேகத்தில் பைக்கை கீழே விழுற மாதிரி போனாலும் உடனே சுதாரிச்சு ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. ராத்திரி நேரத்தில் 4 பக்கம் பார்த்து போனாலும் திடீர்னு பொதற்குள்ள இருந்து பாஞ்சா என்ன செய்ய முடியும்? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சிறுத்தை ஒன்று நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல 2 மான்கள் நிற்குது. இந்த மான்களை பார்த்தது சிறுத்தை பாருங்களேன் போகாமல் அந்த இடத்துல படுத்துக்கிச்சு. மெதுவாக இதை வேட்டையாடுறதுக்காக திட்டம் போட்டு தான் படுத்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் 2 மான்களும் வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை விரட்டி விட்டுருக்கு. இந்த இடத்துல மான்கள் தைரியமாக முந்திக்கிட்டதுனால தப்ப முடிஞ்சுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு பறவையை இந்த பூனை பிடிச்சிருக்கு. பயங்கரமான பூனை தான். ஆனால் பறவையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கேட்டுக்குள்ளே நுழையவே முடியல. இது என்னடா வம்பா போச்சுன்னு இந்த பறவையை கீழே இறக்கி விட்டுட்டு உள்ளே போயிட்டு 2வது வந்து தூக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போல. கீழே இறக்கி விட்டுட்டு இது கேட்டுக்குள்ள தாவி உள்ள போயிடுச்சு. பறவை பறந்து போயிடுச்சு. திரும்பி பார்த்த பூனைக்கு ஒரே ஏமாற்றமா போச்சு பாருங்க. கைக்கு வந்ததை ருசி பார்க்க முடியல, பறந்து போயிடுச்சேன்னு ஒரே சோகம்தான்.